எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில தாங்க இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 3200 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்விட எச்சங்கள் இங்க காணப்படுதுங்க. இந்த இடம் 1899ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளைக்காரரால இந்த இடம் முதல்ல தோண்டப்பட்டதுங்க. அதற்கு பிறகு 2004 2005ஆம் ஆண்டுல இந்திய தொல்லியல் துறை இங்க அகழாய்வு பணிகளை நடத்தினாங்க. இந்த அகழாய்வு தளத்தை சுற்றி 2 முக்கியமான அகழாய்வு தலங்கள் இருக்குங்க. அதுல ஒன்று ஆதிச்சநல்லூர், மற்றொன்று கொற்கைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மண்பானை சுவடுகள் இங்கே காணப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மண்பானை சுவடுகள். இது 3600 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இது இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஆதிச்சநல்லூரில் பார்த்துருப்போம். அங்கே மனிதர்களை புதைக்கிற அந்த ஒரு பானையை தான் நம்ம அங்கே பார்த்தோம். அங்கே மனிதர்கள் அங்கே முதுமக்கள் தாழிகள் அங்கே நிறைய கண்டெடுத்திருக்காங்க. அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளங்கள் இங்கே இருக்குங்க. அங்கே நம்ம பரியல் ஸ்பாட்டு, அதாவது இறந்தவங்கள புதைக்கிற இடம் தான் அங்கே ஆதிச்சநல்லூர். அதனால தான் ஆதிச்சநல்லூரில் இடுகாட்டு மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் இந்த சிவகலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்துருக்காங்க. இந்த இடத்துல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நாகரிகம். நம்ம அது ஆதிச்சநல்லூரும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நாகரிகம், சிவகலையும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நாகரிகம். இங்கே முழுவதும் இங்கே எதுவுமே சரியாக பராமரிக்காத மாதிரி தாங்க தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்கள்ல உள்ளே சேதப்படுத்தியிருக்காங்க. முதுமக்கள் தாழிகளையும் இந்த மாதிரி பானைகளையும் சேதப்படுத்தியிருக்காங்க. இங்கே முடியலங்க, அகழாய்வு முழுவதுமாக முடியல. இங்கே இந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி சுவடுகள் காணப்படுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மண்பானை. அந்த மண்பானையில் இருக்க ஒரு பாகம் தான் இங்கே இருக்குது. இது பாதுகாக்கப்படாமல் இருக்குங்க. இந்த இடத்துல நம் தமிழர்கள் பயன்படுத்தின அந்த மண்பானை, சுடுமண் பானை. இங்கே முதுமக்கள் தாழிகள் நிறையா கண்டெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வெங்கல பொருட்கள், அதுக்கப்புறம் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருட்கள்லாம் இங்கே கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆயுதங்கள் கண்டெடுத்திருக்காங்க.
அதாவது உதாரணத்துக்கு வெண்கலத்தில் செஞ்ச ஆயுதம், அதுக்கப்புறம் இரும்பில் செஞ்ச ஆயுதங்கள்லாம் இங்கே கண்டெடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நெல்மணியை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே அனுப்பி வச்சு இது எவ்வளோ வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 3200 வருடத்திற்கு முன்பு அந்த நெல்மணி இருந்ததாக அந்த கார்பன் டேட்டிங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அதிலிருந்து இந்த தொழில் களமானது 3200 வருடத்திற்கும் மேலே வந்து பழசாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல வந்து மண்பானை ஓடுகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கீழே சும்மா பார்த்தாலே இந்த மாதிரி மண்பானை ஓடுகள் தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இதுக்குள்ளே வந்து மண்பானை ஓடுகள் இருக்குங்க. இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து மண்பானை ஓடு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு மூடியாக கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து மண்பானை ஓடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா கீழே குடிஞ்சு எடுத்தால் கூட இங்கே வந்து ஒரு மண்பானை ஓடு வரும். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குங்க. இங்கே வந்து உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு மண்பானையோடைய அந்த ஒரு சுவடு வந்து முழுவதுமாக காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. இந்த இடத்துல அந்த 3 இடங்களில் மட்டும்தான் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த இடங்கள்லாம் அப்படியே சும்மா தான் விட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஏக்கர் அளவில் வந்து இந்த இடம் வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. இது சும்மா எடுத்திங்கன்னாலும் தெரியும், மண்பானை சூடு இதெல்லாம் வந்து அருங்காட்சியகத்தில் இருக்க வேண்டியது இப்போ வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை வந்து நம்ம பறைசாற்றலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குடிச்சிட்டு போடாதீங்க. நிறைய இடத்துல குடிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து குப்பை மேடு ஆகியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 முதுமக்கள் தாழிகள் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து இதில் என்ன ஒரு இதுனா, இங்கே வந்து 2 பேரை புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் 3200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே 2 பேருடைய எலும்புக்கூடுகள் இங்கே இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வெறும் இங்கே வந்து அந்த ஒரு மண்பானையில் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது 2 மண்பானைகள் இருக்குங்க இந்த இடத்துல. இதில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து இறந்தவங்களை வந்து இதுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகள், இது நகைகள்லாம் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மண்பானை தாங்க இது. சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஒன்றும் ஒரு 2-3 வருஷங்கள் ஆச்சுன்னா இது எல்லாமே இல்லாமல் போயிடும். இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய இது உடஞ்சிருக்குங்க இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கு. அந்த தடங்கள் தான் இங்கே இருக்குது. இந்த மண்பானையோடைய மற்ற பாகங்கள்லாம் இங்கே வந்து சிதறி கிடக்குங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பானை வந்து பாதி பானை தெரியும். இங்கே சரியாக அகலாய்வு நடக்கலை இந்த இடத்துல. கடந்த ஆண்டு வந்து தமிழக அரசு இதுக்கு வந்து 32 கோடி ரூபாய் வந்து லட்ச ரூபா வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரில. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய இடத்துல வந்து சுவடுகள் வந்து சும்மா விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணால் நம்ம தமிழர்களுடைய பழமை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரியாக கவனிக்கப்படவில்லை. இங்கே சும்மா கீழே பார்த்தாலே தெரியும், இங்கே நிறையா மண்பானை ஓடுகளுடைய சுவடுகள் இங்கே காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க.
சும்மா சதுரி கிடக்கு பாருங்க. இந்த இடத்துல மண்பானை ஓடுகள் இங்கே நல்லா கீச்சல்கள் தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல கீச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு மண்பானை ஓடுகள்லாம் இங்கே இருக்குங்க. எவ்வளோ பெரிய மண்பானை ஓடு பாருங்க. இது வந்து அவங்க சமையலுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இங்கே இருக்க இந்த மண்பானை ஓடுகள்லாம் இது ஃபுல்லாக புதஞ்சிருக்குங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானையோட சூடுக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு பகிருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இதை வந்து நிறைய பேர் பராமரிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறையா காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும். நன்றி.